ஆதவர்ஜுனா ஒரு ஏக்நாத் ஷிண்டே. நான் சொல்றது சேகுவாரா? எதையாவது ஒரு மாநிலத்துல அப்படிலாம் ஏதாவது கிடையாது. நடந்துட்டு இருக்கு. இது நான் சொல்றது கொஞ்சம் காலம் பொறுத்திருங்க. உங்களுக்கு புரியும். கட்சி மெல்ல மெல்ல முழு கட்டுப்பாட்டுல ஆதவர்ஜுனா கட்டுப்பாட்டுல போயிட்டு இருக்கு. விஜய்க்கு ஆபத்தா ஆதவா? கண்டிப்பா ஆபத்து. விஜய் இப்படி தனித்து இருக்கிறதே ஆபத்து என்ன கேட்டா. தனித்து இருக்கிறதுனா என்ன? குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறதே ஆபத்துன்ற நானு. ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன். என்ன தவிர வேற யாருக்கும் அந்த தைரியம் இருக்காது. எனக்கு எந்த வன்மமும் கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா யார் நெஞ்ச நக்கி நான் பிழைக்கணும் அவசியம் கிடையாது. உள்ளபடியே சொல்றேன். ஏன் சார் அவரு சொல்றாரு சார் பார்த்தீங்கன்னா நான் என் குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்களுக்காக வந்திருக்கேன்னு சொல்றேன். அது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவருக்குள்ள தொடர்பு சார் அது. நீங்க எப்படி சொல்வீங்க? எங்க தலைவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னு. அப்ப உங்களுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம். உங்களுக்கு சேரணுன்ற உங்களுக்கு அந்த அக்கறை கிடையாது. அந்த விருப்பம் கிடையாது. ஏன்னா சங்கீதா வந்தாங்கன்னா கூட பிள்ளைகள் வரும். பிள்ளைகள் வந்தா நாளைக்கு பார்த்தீங்கன்னா கட்சியில நம்பர் 2ன்ற அந்த பேர் வரும். அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா விஜய் ஒரு பொம்மையா பயன்படுத்திட்டு தூக்கி போட்டு நம்ம வந்துடலாம்னு நினைக்கிறீங்க. யாரு? ஆதவர்ஜுனா என்ன லாட்டரி கும்பல் சொல்லணுமா? சொல்லுங்க சொல்லிடலாம். அந்த மாதிரி திட்டமெல்லாம் இருக்கா? திட்டம் இருக்குன்றேன். இருக்கு. இல்ல அப்படி எதுவும் நடக்காது. நீங்க நகர்வு நோக்கி பாருங்க. உங்களுக்கு அரசியல் பார்வை இருக்கு. எனக்கு இருக்கு சும்மா சார். நடிக்காதீங்க அப்படியே. நீங்க தீவிரமான டிவிகே விசுவாசி. அதுவும் நீங்க விஜயோட விசுவாசி நீங்க. நான் முத்திரை குத்துறேன். உங்களுக்கு யாரும் முத்திரை குத்தல. நான் குத்துறேன் உங்களுக்கு. அவங்க என்ன எதிரான நீங்க ரகசியமா சந்திச்சு நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க உடன்படிக்கை இருக்கு உங்களுக்கு. யார் கூட யார் சந்திச்சேன் நானு? டிவிகேவோட உடன்படிக்கை இருக்கு உங்களுக்கு. நான் யார் கூடயும் பேசல. நான் சொல்றேன் நீங்க உங்களுக்கு தெரியல ஒரு அனுபவம் இருக்குல்ல. நீங்க கூர்ந்து கவனிங்க. மெல்ல மெல்ல இங்க பார்த்தீங்கன்னா அங்க சும்மா இந்த புசியானதெல்லாம் இந்த ரசிகர் மன்றத்தோட முடிஞ்சிச்சு. அதையே ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தானே சார் இவ்வளவு பிரச்சனைகள்லாம். நீங்க ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா ஏன் இவ்வளவு வேலை? ஹைஜாக் பண்ணாரா? 150 சீட் வந்திருக்க 160 சீட் கூட ஜெயிச்சிருக்க முடியும். வாய்ப்பு இருந்தது. ஆனால் மெல்ல 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 கொண்டு கரூர் சம்பவத்துக்கு பிறகு அப்படி கேட்டா ஒட்டுமொத்தமா அந்த குடும்ப பிரச்சனைகள், த்ரீஷா பிரச்சனை எல்லாம் மொத்தமா பார்த்தீங்கன்னா 108ல தொங்கிட்டு இருக்கீங்க. 2 எம்எல்ஏ வச்சிருக்கிற திருமாவளவன் உங்களை மிரட்டுறாரு. எங்க மிரட்டு? பம்முறீங்க. ஆமா மிரட்டி தானே இருக்கிறார் அவரு. சார் 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார் பாருங்க சார். எப்போ வேணா நாங்க டிட்டாச் ஆயிடும் சொல்றாரு சார். கூட்டணி குறித்து பெரிய விளக்கெல்லாம் சொல்றாரு. அது மிரட்டலா? அது ஆமா மிரட்டல் தான் நம்ம எடுத்துக்கணும். விஜய்க்கு பலவீனம் இல்ல அது. டிவிகேக்கு பலவீனம் இல்ல அது. டிவிகேக்கு பலவீனம் சார். விட்டுருவாரா? சார் ஆதவ விடுறாரு கேத விடுறாரு. நீங்க என்ன சார் நீங்க என்ன ஆதவ விட்டுருவாரான்னு கேட்டா